வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் அம்மா. கதைக்குள்ள போலாமா? என்ன கலா, இவ்வளவு சாதத்தை எங்க கொண்டு போற என்று கேட்டுக்கொண்டே பேப்பரை மடித்து டீப்பாய் மேல் வைத்தார் சங்கர். வத்தல் போடத்தாங்க என்றாள் கலா. என்னது, வத்தல் போடவா? ஆமாங்க, நேத்து நைட்டு மீந்து போன சாதம் இது. அதுதான் கீழே கொட்ட மனசு வராம வத்தல் போட்டுட்டு இருக்கேன் என்றாள். என்னது, மீந்து போன சதமா? ஏன், நைட்டு நான் தான் சாப்பிட்டனே. நீங்க சாப்பிட்டீங்க, ஆனா உங்க அருமை பொண்ணு சாப்பிடாம வந்து படுத்துட்டா. சரி, அவ ஒருத்தி சாப்பிடலன்னா இவ்வளோ சாதமா மீந்து போகும் என்று ஒன்றும் புரியாமல் அவளை பார்த்தார் சங்கர். அப்ப இது எனக்காக எடுத்து வச்ச சாதம் மட்டும் இல்ல, அம்மாவோட பங்குந்தான் என்று கூறிக்கொண்டே மாடியில் இருந்து கீழே இறங்கி வந்து தன் தந்தையின் அருகில் அமர்ந்தாள் காவியா. என்ன, உங்க அம்மாவும் சாப்பிடலையா? ஏன் கலா என்று தனது மனைவியை பார்த்தார். அப்படி கேளுங்கப்பா என்றாள் காவியா தனது தாயை குறும்பாக பார்த்து கொண்டு. அது என் பொண்ணே சாப்பிடல, அப்புறம் நான் மட்டும் எப்படி? நான் என்னைக்கு அவளை விட்டுட்டு சாப்பிட்டுருக்கேன், அதனால தான் அப்படியே போய் படுத்துட்டேன் என்றாள் கலா. சரியா போச்சு, உன் பொண்ணு மேல இருக்கிற பாசத்துல நீ ஒரு நாள் பைத்தியக்காரி தான் ஆக போற பாரு. ஏம்மா காவியா, நீயாவது உங்க அம்மாவை பத்தி தெரிஞ்சு நடந்துக்க கூடாது? அவளுக்கு சுகர் வேற இருக்கு, இப்படி சாப்பிடாம உடம்பு கெடுத்துக்கிட்டா அப்புறம் நாம தானே அவஸ்தை பண்ணோம் என்று தனது மகளை பார்த்தார். அப்பா, நான் என்ன செய்யறது? நேத்து என் ஃப்ரெண்டு கன்னியோட பர்த்டே, அங்க போறேன்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். நான் வேண்டாண்டின்னு சொல்லாவதான் சாப்பிட்டுட்டு போன்னு ஒரே அடம். என்ன ஒண்ணு, நான் சாப்பிட்டேன்னு ஒரு ஃபோன் போட்டு அம்மாவுக்கு சொல்லியிருக்கணும். ஆனா நான் சொன்னாலும் அம்மா இப்படிதான் பண்ணுவாங்க என்றாள். சங்கர் சிரித்து விட்டு, நீ இனிமேலும் எங்கேயாவது போறதா இருந்தா சாப்பாடு சாப்பிட்டியா இல்லையான்றத உங்க அம்மா கிட்ட சொல்லிடு, இல்லைன்னா அவ இப்படிதான் பண்ணுவா என்றார். அம்மா, என்னம்மா, ஏன் இப்படி பண்றீங்க? நான் என்ன சின்ன பொண்ணா? எம்காம் ஃபைனல் இயர் படிக்கிறேன். நான் அடிக்கடி வெளியில போறேன் வரேன், எப்படியும் வெளியில சாப்பிட்டுப்பேன். அதுக்காகலாம் நீங்க வீட்டுல இப்படி சாப்பிடாம இருந்தா எப்படி என்று தனது தாயின் கழுத்தை கட்டி கொண்டாள். இதோ பாரு காவியா, நீ என்னதான் வளர்ந்துட்டாலும் எனக்கு இன்னும் நீ குழந்தைதான். சின்ன வயசுல உனக்கு ஊட்டிட்டு நீ மிச்சம் வச்ச அந்த சாப்பாட்டை பிரசாதமா நினைச்சு சாப்பிட்டே நான் பழகிட்டேன். உனக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து நான் செஞ்சிருக்கேன். உன்னை என் வயிற்றுல 10 மாசம் மட்டும்தான் நான் சுமக்கல. மற்றபடி இது நாள் வர என் நெஞ்சில உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் சுமந்துட்டு தான் இருக்கேன். உன் அம்மா இருந்திருந்தா கூட இப்படி உன்னை பார்த்துருக்க மாட்டாங்க, பார்த்துக்க என்று கண்களை துடைத்து கொண்டாள். அம்மா, இப்ப அந்த பேச்சு எதுக்கு? நான் உங்களை தான் என் அம்மாவா நினைச்சிட்டு இருக்கிறேன். சின்ன வயசுல கை குழந்தையா இருந்த என்னை தூக்கி போட்டுட்டு போன அந்த பொம்பளைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதோ பாருங்க, இனிமே இப்படிலாம் நீங்க பண்ணீங்க அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீங்க நல்லா இருந்தா தானேம்மா எனக்கு என்று அவளை கட்டி கொண்டாள். சங்கர் அவர்களை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். சரிம்மா, நான் போய் கிளம்புறேன். எங்கம்மா, இன்னைக்கு சண்டே தானே, காலேஜ் கூட லீவு தானே? ஆமாம்மா, இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போறேன். அப்படியா, யாருமா அது என்று கேட்டுக்கொண்டு அவள் அருகில் வந்தார் சங்கர். அவங்க ஒரு பெரிய சமூக சேவகிப்பா. அவங்க சின்ன வயசுல இருந்து பல சமூக சேவை பண்ணியிருக்காங்க. பெண்களுக்காக நிறைய போராடி இருக்காங்க. அவங்களால நிறைய ஆதரவற்ற பெண்கள் பலன் அடைஞ்சிருக்காங்க. அவங்க பெரிய அனாத ஆசிரமம் வச்சு நடத்துறாங்க. அதுல குழந்தைங்க ஆதரவற்ற பெண்கள்னு நிறைய பேர் இருக்காங்கப்பா. பல குழந்தைங்களை அவங்க வளர்த்து படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கூட கொண்டு வந்திருக்காங்க. அவங்க சமூக சேவைக்காக பல விருதுகள் வாங்கியிருக்காங்க. இப்ப கூட அவங்கள கௌரவிச்சு நம்ம அரசாங்கம் இந்த ஆண்டு சிறப்பான சமூக சேவகி விருதை அவங்களுக்கு கொடுத்து கௌரவிச்சிருக்கு. அவங்கள எங்க காலேஜ்ல நடக்கிற ஃபேர்வெல் டேக்கு இன்வைட் பண்ண கூப்பிட வேண்டிய பொறுப்பை எங்க பிரின்சிபல் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுதான் அவங்கள பார்க்க போறேன். அவங்கள பார்க்கறது சாதாரண விஷயம் இல்லை. இதுவே ஒரு மாசம் முன்ன நான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். சரிப்பா, நான் போய் கிளம்புறேன், நேரமாகுது என்று படிகளில் ஏறினாள். ஆமா, அவங்க பேர் என்னம்மா என்றாள் கலா. லீலாவதிமா, லீலாவதி கருப்பசாமி என்று கூறிவிட்டு கடகடவென மாடிக்கோடினாள் காவியா. அந்த பெயரை கேட்டதும் கலாவின் தலை கிர்ரென சுற்றியது. அவள் கால்கள் வடவெடுத்து போயின. நாக்கு வறண்டு மேல் அன்னத்தில் ஒட்டிக்கொள்ள அவள் அதிர்ந்து சங்கரை பார்த்தாள். சங்கரும் அதே போல் அதிர்ந்து அமைதியாக நின்றிருந்தார். அந்த பெரிய பங்களாவின் உள்ளே நுழைந்த காவியா தனது ஸ்கூட்டியை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றாள். அவளை பார்த்ததும் உள்ளிருந்து ஓடி வந்த ஒரு பணிப்பெண், அம்மா, நீங்க யாருமா?
உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டுக்கொண்டு நின்றாள். நான் மேடமை பார்க்கணும், அவங்க இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓ அப்படியா, அப்ப சரி, நீங்க இப்படி உட்காருங்க, நான் போய் அம்மா கிட்ட சொல்றேன் என்று மாடிக்கு ஓடினாள். அந்த அழகிய கலைநயம் மிக்க வீட்டை சுற்றி பார்த்து கொண்டு சோஃபாவில் அமர்ந்தாள் காவியா. அப்பா, எவ்வளவு பெரிய வீடு! இதுல இருக்கிற திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இவங்க பழைய பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க போல தெரியுது. எவ்வளவு அழகா இந்த வீட்டை கட்டி இருக்காங்க. இவங்க பரம்பரை பணக்காரங்களா இருக்கணும் போல இருக்கு. அதுதான் என்று அவள் யோசித்து கொண்டிருக்க, அம்மா வாங்க டிஃபன் சாப்பிடலாம், அம்மா உங்களை சாப்பிட சொன்னாங்க, இப்ப வந்துடுறாங்களாம் என்றாள் அந்த பணிப்பெண். இல்ல, டிஃபன்லாம் எனக்கு வேண்டாம், இப்பதான் சாப்பிட்டு வந்தேன் என்று தயங்கினாள் காவியா. இல்லம்மா, நீங்க சாப்பிட்டுதான் ஆகணும், இல்லைன்னா அம்மா என்னதான் திட்டுவாங்க. அப்படியா, அப்ப சரி, ஒரு காஃபி மட்டும் கொடுங்க என்றாள். சரிம்மா என்று உள்ளே சென்று 10 நிமிடத்தில் திக்கான பாலில் சூடான ஃபில்டர் காப்பியை கொண்டு வந்தாள். இந்தாங்கம்மா சாப்பிடுங்க, அம்மா இப்ப வந்துடுவாங்க என்று உள்ளே சென்றாள். தேங்க்ஸ் என்றவளை பார்த்து புன்னகை செய்து கொண்டே அதை வாங்கி கொண்டாள் காவியா. அந்த ருசியான காப்பியை குடித்து முடித்ததும் படிகளில் ஏதோ சத்தம் கேட்டதும் டக்கென நிமிர்ந்தாள். விலை உயர்ந்த அழகான காட்டன் புடவையில் கம்பீரமாக ஒரு நடுத்தர வயதுடைய பெண்மணி படிகளில் இறங்கி வந்தாள். 2 கைகளில் மெலிதான தங்க வளையல்கள், காதில் சிறிய வைரக்கற்கள் பதித்த கம்மல், நெற்றியில் ஒரு சிறிய ஸ்டிக்கர் போட்டு, கழுத்தில் ஒரு மெலிதான தங்க செயின். அணிகலன்கள் எதுவும் அதிகம் இல்லை என்றாலும் அவள் பரம்பரை ராஜலட்சணம் முகத்தில் தெரிந்தது. கண் கொட்டாமல் அவளை பார்த்து கொண்டே அமைதியாக எழுந்து நின்றாள் காவியா. காவியாவை பார்த்ததும் புன்னகை செய்து கொண்டு அங்கு வந்த லீலாவதி, உன் பேரு காவியா தானே என்று கேட்டுக்கொண்டு நின்றாள். ஆமா மேடம், நான் இங்க காலேஜ். தெரியும் தெரியும் என்றவள் கன்னத்தை பிடித்து கொண்டவள், எதனா சாப்பிட்டியாமா என்று திரும்பி, வள்ளி குழந்தைக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தியா என்றாள். நான் இப்பதான் காஃபி சாப்பிட்டேன் மேடம் என்று பரபரத்தாள் காவியா. அப்படியா, என்னம்மா வெறும் காஃபி தானா, ஏன் டிஃபன் வைக்கலையாவ என்றாள். இல்ல மேடம், நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன், வீட்ல இருந்து வரும்போதே சாப்பிட்டு தான் வந்தேன். ஓ அப்படியா, சரி இப்படி உட்காரு என்று அவளை அங்கிருந்த சோஃபாவில் அமரும்படி கையை காட்டிவிட்டு எதிரில் இருந்த சிங்கிள் சோஃபாவில் சென்று அமர்ந்தாள் லீலாவதி. அவளை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டே சோஃபாவில் அமர்ந்தாள் காவியா. என்னம்மா, என்ன அப்படி பார்க்கற? ஒன்றும் இல்லை மேடம், உங்களை பார்த்ததும் என்னமோ தெரியல, ஏதோ ரொம்ப நாள் உங்க கூட பழகினது போல இருக்கு, உங்களை யாரோன்னே என்னால் நினைக்க முடியல என்றாள் காவியா. லீலாவதி புன்னகை செய்துவிட்டு, எனக்கும் அப்படிதான் இருக்கு என்றாள். நான் ரொம்ப லக்கி, உங்களை பார்க்க எங்க காலேஜ் பிரின்சிபல் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க தெரியுமா, ஆனா உங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கவே இல்லை. இப்ப கூட அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம தான் என்ன அனுப்புனாங்க. ஆனா நான் தான், இந்த வாட்டி எனக்கு சான்ஸ் கொடுங்க, நான் எப்படியாவது அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்கள நம்ம காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன் என்று சிரித்தாள். லீலாவதியும் சிரித்து விட்டு, சரி நீ இப்ப எம்காம் ஃபைனல் இயர் தானே படிச்சிட்டு இருக்க என்றாள். ஆமாம்மா. ஓ சாரி மேடம். ஏன் ஏன் காவியா, என் அம்மானை கூப்பிடு, உங்க அம்மாக்கும் என்ன என் வயசு தானே இருக்கும் என்றாள். ஆமாம்மா, ஆனா அவங்க உங்களை போல இல்லை. ஏன் அப்படி சொல்றம்மா? உங்களுக்கு உலகம்தான் வீடுனா அவங்களுக்கு வீடு தான் உலகம், அதுல நான் தான் உங்க சாமி, எங்க அப்பா கூட அப்புறம்தான் என்று சிரித்தாள். லீலாவதி அமைதியாக புன்னகை செய்துவிட்டு, பரவாயில்லையே, உங்க அம்மா அப்ப உன் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்கன்னு சொல்லு, உனக்கும் அவங்கள பிடிக்குமா என்று அன்போடு அவளை பார்த்தாள். பிடிக்குமா? அவங்க தான் எனக்கு எல்லாமே. இத்தனைக்கும் அவங்க என்னோட பெத்த அம்மா இல்லை, சித்தி தான். ஆனாலும் எனக்கு அப்படி ஒரு நினைப்பு இதுவரை வந்ததில்லை என்றாள். காவியா, என்ன சொல்ற என்று சற்று அதிர்ந்து அவளை பார்த்தாள் லீலா. ஆமா மேடம், அவங்க என்ன பெத்த அம்மா இல்லை, வளர்த்தவங்க தான். அப்படின்னா உங்க அம்மா யார் என்றது உனக்கு தெரியுமா? அவங்கள பார்த்திருக்கியா என்று சற்று பதட்டமாகவே கேட்டாள். இல்ல, நான் அவங்கள பார்த்ததில்லை. இவ்வளோ ஏன், அவங்க பேர் கூட எனக்கு தெரியாது. எங்க அம்மாவும் அப்பாவும் அவங்க போட்டோவை கூட எனக்கு காட்டினதில்லை. நானும் அவங்க போட்டோவை பார்க்க கூட விரும்பல என்றாள். அவள் முகத்தில் கோபம் தெரிந்தது. ஏம்மா அப்படி சொல்ற? எங்க அம்மா சரியான சுயநலக்காரங்க. தன்னோட பணக்கார திமிர்ல புருஷனை கூட துச்சமா நினைச்சவங்களாம்.
காவ்யா, நீ என்ன சொல்ற என்றவளை அதிர்ந்து பார்த்தாள் லீலா. ஆமா மேடம், எங்க அம்மா பெரிய பணக்காரங்களாம், அவங்க நிறைய படிச்சவங்களாம். அவங்க அப்பாக்கு ஒரே பொண்ணான அவங்கள எங்க தாத்தா, அதுதான் அவங்க அப்பா, ரொம்ப செல்லமா வளர்த்தாராம். அந்த திமிர்ல அவங்க கிளப்பு அது இதுன்னு ஊரை சுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ராத்திரி எந்நேரம் ஆனாலும் வெளியில போறது வரதுன்னு இருந்திருக்காங்க. எங்க தாத்தா பிசினஸ்ல பிஸியா இருந்ததால இவங்கள சரியா கவனிக்க முடியாம இருந்திருக்காரு. அப்புறம் இவங்களை இப்படியே விட்டா குடும்பமான போயிட போகுதுன்னு ஒரு பண பையனா பார்த்து தன் மகளுக்கு கட்டி வைக்கணும்னு அவர் கம்பெனியில அக்கௌண்டண்டா வேலை பார்த்துட்டு இருந்த எங்க அப்பாக்கு கட்டி வச்சிருக்காரு. எங்க அப்பா பாவம், ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர். அவருக்கு பணக்கார சகவாசம்னாலே அறவே பிடிக்காது. பணக்காரங்கனாலே அவர் ஒதுங்கி போயிடுவாரு. அப்படிப்பட்டவர் எங்க தாத்தா வந்து தன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கப்பான்னு கேட்ட உடனே முடியாதுன்னு மறுத்திருக்காரு. ஆனா எங்க தாத்தா எப்படியோ கெஞ்சி கூத்தாடி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. எங்க அம்மாக்கு எங்க அப்பாவை சுத்தமா பிடிக்கல. அவங்க எப்பவும் போல கிளப்பு பார்ட்டின்னு ஊரை சுத்திட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் எங்க அப்பாவுக்கு பிடிக்காம இருந்திருக்கு. அவங்க கிட்ட நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப நீ என்னோட மனைவி, தயவு செஞ்சு ஒரு மனைவியா ஒரு குடும்ப பொண்ணா வீட்டுல நடந்துக்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா எங்க அம்மா கேட்கலையாம். இதனால அவங்களுக்குள்ள பிரச்சனை வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஆபீஸ் அக்கௌண்டண்டா இருந்த எங்க அப்பா எம்டி ஆகிட்டாலும் மனசுல நிம்மதி இல்லாம இருந்திருக்காரு. அடிக்கடி பார்ட்டி அது இதுன்னு வீட்டுல பணக்கார கூட்டம் சேர்ந்துடுமா. அவங்க கூட எங்க அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு எங்க அப்பாவை அவமானப்படுத்தி இருக்காங்க. இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு எப்படியோ எங்க அப்பா கௌரவத்துக்காக காலத்தை ஓட்டியிருக்காரு. ஆனா போக போக எங்க அப்பாவால தாங்க முடியாம, நான் கால் வைத்து கஞ்சி குடிச்சாலும் கௌரவமா குடிக்க விரும்புறேன், அதனால உங்க பணக்கார பகட்டெல்லாம் வேண்டாம், இந்த பதவி வேண்டாம், உன் சொத்து சுகம் ஒண்ணும் வேண்டாம், நீ என் மனைவியா மட்டும் என் கூட இருந்தா போதும், வா நம்ம தனியா போயிடலான்னு கூட்டிட்டு போயிட்டாராம். அப்பதைக்கு எங்க அம்மா அவர் கூட போனாலும் அவங்களால அந்த பணக்கார வாழ்க்கையை விட முடியாம தவிச்சிருக்காங்க. அவங்களால எளிமையான வாழ்க்கைய வாழ முடியல. இதனால எங்க அப்பாக்கும் அம்மாக்கும் நிறைய சண்டை ஆரம்பிச்சிருக்கு. இதுக்குள்ள நானும் பிறந்துட்டேன். அப்பவும் எங்க அம்மா என்னை கவனிக்காம என்னை பார்த்துக்காம ஊரை சுத்தி இருக்காங்க. இதனால எங்க அப்பா அவங்க கிட்ட சண்டை போட எங்க அம்மா கேக்குறா போல இல்லையாம். அப்பதான் என்ன பார்த்துக்க எங்க சித்திய வேலைக்கு வச்சிருக்காரு. அவங்க என்ன ரொம்ப நல்லா பார்த்துருக்காங்க. அப்புறம் எங்க அப்பாவும் எங்க அம்மா எதுவும் கேட்டுக்காம விட்டுட்டாராம். அப்பதான் ஒரு நாள் எங்க அம்மா, இனிமே உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது, நான் உங்களை விட்டுட்டு பிரிஞ்சு போறேன், உங்க குழந்தைய நீங்களே பார்த்துக்கோங்கன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா என்னை தூக்கிட்டு அந்த ஊரை விட்டே கிளம்பி இருக்காரு. நான் எங்க சித்தியோட ஏக்கத்துல அழுது பால் கூட குடிக்காம இருந்திருக்கேன். அப்பதான் எங்க அப்பா எனக்காக எங்க சித்திய ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம்தான் என் வாழ்க்கையே சந்தோஷமா மாறிடுச்சுன்னு அடிக்கடி சொல்லுவாரு. இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது? எங்க அப்பா தான் சொன்னாரு. உங்க சித்தி ஒன்னும் சொல்லலையா? அவங்க ரொம்ப ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஆனா உங்க அம்மா வந்து உன்னை என்னைக்காவது கூப்பிட்டா நீ என்னை விட்டுட்டு போயிட மாட்ட இல்லைன்னு கேட்டு அழுவாங்க என்றாள். அவங்க நிலைமையும் பாவந்தான் என்று பெருமூச்சு விட்டாள் லீலாவதி. ஆமா மேடம், அதுக்காக தான் நான் எங்க அம்மாவை பத்தி மறந்து கூட அவங்க கிட்ட எதுவும் கேட்டுட மாட்டேன் என்றாள் காவியா. லீலா அவளை அமைதியாக பார்த்து கொண்டு புன்னகை செய்தாள். உங்க அம்மா உன்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு போன கதை. அதை பத்தி இனிமே நீ உங்க சித்தி கிட்ட பேசுறது தப்புமா. அந்த தப்பை மட்டும் என்னைக்கும் செஞ்சிடாத என்றவள் தலையை ஆசையாக கோதினாள். மேடம், நீங்க என் மேல கைய வச்சதும் ஏதோ எனக்கு உடம்பெல்லாம் என்னவோ செய்யுது என்றாள். ஆமா மேடம், உங்களுக்கு ஃபேமிலி என்றவள் தயங்கிக் கொண்டே லீலாவதியை பார்க்க, புருஷன், குழந்தை, அப்பா அப்படின்னு எனக்கு ஒரு காலத்துல ஒரு சின்ன அழகான குடும்பம் இருந்தது. ஆனா இப்ப எதுவும் இல்லை. ஏன் மேடம், என்னாச்சு? அவங்க ஆ எங்க அப்பாவை தவிர எல்லாருமே இருக்காங்க. ஆனா அவங்க எனக்குன்னு சொந்தமா இல்லை. என்ன மேடம் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்றாள் காவியா. சில விஷயங்கள் அப்படிதான், புரியாத புதிராவே இருக்கும். அதுக்கு விடை கடைசி வர தெரியாதது போல ஏன் கதைக்கான விடியும் யாருக்கும் தெரியாது. சரி, அது போகட்டும். இன்னைக்கு நான் என் கையால உனக்கு சாப்பாடு போடணும்னு ஆசைப்படுறேன், வா சாப்பிடலாம் என்று அவள் தோள்களை பற்றினாள். மேடம்,
எங்க அம்மா நான் சாப்பிடலன்னா அவங்களும் சாப்பிட மாட்டாங்க. அதனால காவ்யா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் உங்க அம்மா கிட்ட இருந்து நான் உன்னை கடனா வாங்கிக்கிறேன். ப்ளீஸ், எனக்காக நீங்க என் கையால சாப்பிட்டு தான் ஆகணும். நீ வேணா ஃபோன் பண்ணி உங்க அம்மா கிட்ட விஷயத்த சொல்லிடு. கண்டிப்பா உங்க அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க என்றாள். சரி மேடம் என்று காவ்யா தனது தாய்க்கு போன் போட்டு விஷயத்தை கூற, கலாவும் அமைதியாக சரி என்று தன் சம்மதத்தை கூறிவிட்டு போனை வைத்தாள். என்ன மேடம், நீங்க சொன்னது போல எங்க அம்மா எதுவுமே சொல்லாம சரின்னு சொல்லிட்டாங்க என்று உற்சாகத்தோடு லீலாவதியை பார்க்க, லீலாவதி அமைதியாக சிரித்தாள். போனை கீழே வைத்துவிட்டு அதிர்ந்து சோஃபாவில் அமர்ந்த கலாவை பார்த்து கொண்டு அவள் அருகில் வந்த சங்கர், என்னம்மா, எதுக்கு இப்படி இடிஞ்சு போய் உக்காந்துட்டு இருக்கிற? போன்ல யாரு என்றார். நம்ம காவியா தாங்க, லீலாவதி மேடம் வீட்டில் சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணா. அப்படியா, சரி, அதுக்கு என்ன இப்ப? என்னங்க அப்படி கேக்குறீங்க? அவளுக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமா? அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா? அவ என்னை வெறுத்துட மாட்டா இல்ல? நான் வேண்டான்னு சொல்லி அவங்க கிட்ட போயிட மாட்டா இல்ல என்று அழுது கொண்டே அவர் தோளில் சாய்ந்தாள். ஏய், என்ன இது? அவளுக்கு உண்மை தெரிஞ்சிருக்காது. அப்படி தெரிஞ்சிருந்தா அவ அங்க ஒரு நிமிஷம் நிக்க மாட்டா, தெரியும் இல்ல? நீ மனசை போட்டு குழப்பிக்காம போய் வேலையை பாரு என்றார். அன்று மாலை உற்சாகத்தோடு வீட்டிற்கு வந்த தனது மகளை பயந்து கொண்டே பார்த்து கொண்டிருந்தாள் கலா. அம்மா, என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா என்று கேட்டுக்கொண்டு தனது தாயின் அருகில் அமர்ந்தாள் காவ்யா. ஆ, சாப்பிட்டம்மா, நீ சாப்பிட்டியா என்றாள் கலா. ஆ, சாப்பிட்டம்மா. அப்பா, ராஜ உபச்சாரன்னா அதுதாம்மா. எப்படிப்பட்ட சாப்பாடு தெரியுமா? எத்தனை வெரைட்டி தெரியுமா? ஒரு புடி பிடிச்சிட்டேன். ஆமா, அந்த லீலா மேடம் அவங்க? ஆமா, அவங்க மேடம் இல்ல, அம்மா என்றாள் காவ்யா உற்சாகத்தோடு. சங்கரும் கலாவும் ஒரு நிமிடம் ஆடி போக கலாவிற்கு இதயமே நின்றது போலானது. என்ன அப்படி பாக்குறீங்க? அவங்க அம்மா தான், அப்படி என கவனிச்சுக்கிட்டாங்க என்று சிரித்தாள். கலாவிற்கு அப்பொழுதுதான் மூச்சே வந்தது. என்னம்மா சொல்ற என்றார் சங்கர் அமைதியாக. ஆமாப்பா, அவங்க என்ன பார்த்ததும் அப்படி ஒரு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? அவங்க ரொம்ப அழகா இருக்காங்கப்பா. இந்த வயசுலயும் அவங்க இப்படி இருக்காங்கன்னா சின்ன வயசுல எப்படி இருந்திருப்பாங்க? ஆனா அந்த அழகுல திமிரு இல்ல, ஒரு பெருந்தன்மை இருக்கு, கௌரவம் இருக்கு. அவங்க ரொம்ப நல்லவங்கப்பா. அவங்க பார்வைப்பட்டா கல்லு கூட கரைஞ்சிடும்னு சொல்றது உண்மைதான்ப்பா. அவங்க தன்கிட்ட இத்தனை சொத்துக்கள் இருந்தாலும் ரொம்ப சிம்பிளா தான்ப்பா இருக்காங்க. எத்தனை பேருக்கு உதவி செய்யறாங்க, நல்லது பண்றாங்க. இவங்கெல்லாம் தெய்வத்துக்கு உதாரணமாவே சொல்லலாம்ப்பா. அப்படிப்பட்டவங்க கையால சாப்பிடுற பாக்கியம் எனக்கு இன்னைக்கு கிடைச்சதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நானும் சோசியல் சர்வீஸ் பண்றதை கேட்டு அவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? என்ன பாராட்டினாங்க. எனக்கு என்னவோ அடிக்கடி அவங்கள பார்க்கணும் போல இருக்குப்பா. அவங்களும் இது உன் வீடு போலதான், நீ எப்ப வேணா இங்க வரலான்னு சொன்னாங்கப்பா என்றாள். அம்மாடி, அவங்க குடும்பத்தை பத்தி உன்கிட்ட எதனா சொன்னாங்களா என்றாள் கலா தடுமாறிக்கொண்டு. இல்லம்மா, எதுவும் சரியா சொல்லல. அவங்களுக்கு புருஷன் குழந்தெல்லாம் ஒரு காலத்துல இருந்தாங்களாம். ஆனா இப்ப அவங்க இருந்தோம் தனக்கு சொந்தமா இல்லைன்னு மட்டும் சொல்லி வருத்தப்பட்டாங்க. ஆனா யாரு என்ன ஏதுன்னு சொல்லல என்றாள். சங்கர் அமைதியாக தலையை குனிந்து கொண்டு ஏதோ யோசனையில் இருக்க, சரிம்மா, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், நாளைக்கு காலேஜுக்கு போகணும் என்று மாடிக்கு சென்றாள். சங்கரும் கலாவும் ஒருவரை ஒருவர் அமைதியாக பார்த்து கொண்டனர். ஒரு மாதம் சென்றது. இப்பொழுதெல்லாம் காவ்யா அடிக்கடி லீலாவதி வீட்டிற்கு செல்வதும் அவளுடன் வெளியே செல்வதும், லீலாவதி நடத்தும் ஆதரவற்றோர் இல்லத்திற்கு சென்று சேவை செய்வதும், அவளுடன் சேர்ந்து வெகு நேரம் பேசிக் கொண்டிருப்பதும் என இருக்க, வீட்டில் கலாவிற்கு மன அழுத்தம் அதிகமாகி கொண்டிருந்தது. அன்று இரவு அவள் தோட்டத்தில் சென்று தனியாக அமர்ந்து கொண்டிருக்க, அவள் அருகில் வந்து அமர்ந்த சங்கர், என்னம்மா, எதுக்கு இப்படி பணியில வந்து உக்காந்துட்டு இருக்கிற என்றார். எனக்கு இப்பெல்லாம் மனசே சரியில்லைங்க. ஏதோ என் மனசுல ஒரு பாரம் அழுத்துது. நைட்ல தூக்கமே வரமாட்டேங்குது, பயமா இருக்கு என்று அழுதாள். நீ எதுக்கு இப்படி பண்றன்னு எனக்கு தெரியும். நம்ம காவியா அடிக்கடி லீலா வீட்டுக்கு போறத பத்தி தானே உன் பயம் என்றார். ஆமாங்க என்றவரை பரிதாபமாக பார்த்தாள்.
இதோ பாரு, நீ பயப்படுற போல ஒன்னாகாது. நான் வேணா அவகிட்ட பக்குவமா சொல்லி அங்க போக வேண்டான்னு சொல்லிடுறேன் என்றார். இல்லைங்க, அது முடியாது. நானே அவகிட்ட பக்குவமா எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன். ஆனா அவ கேட்க மாட்டேன்றா. எல்லாத்துலயும் என் பேச்சை கேட்டு நடக்கிற பொண்ணு இந்த விஷயத்துல மட்டும் என் பேச்சை கேட்க மாட்டேன்றா. அவளுக்கு எங்க உண்மை தெரிஞ்சிடுமோ, அவ என்னை விட்டுட்டு போயிடுவாள்னு எனக்கு பயமா இருக்கு என்றாள். அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, நீ அனாவசியமா பயப்படாத என்றவளை சமாதானம் செய்து கொண்டிருந்தார் சங்கர். இதையெல்லாம் மாடியிலிருந்து கேட்டு கொண்டிருந்த காவ்யாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்ன இது, அம்மா என்ன சொல்றாங்க? நான் லீலாவதி மேடம் வீட்டுக்கு போனா உண்மையை தெரிஞ்சுப்பண்ணா, அவங்க வீட்டுக்கு போனா இவங்க ஏன் இப்படி பயப்படணும்? அப்படி என்ன உண்மையை நான் தெரிஞ்சுப்பேன்? அங்க நான் போக ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அம்மாவோட நடவடிக்கை ஒன்றும் சரியா இல்லை. அடிக்கடி வந்து அந்த லீலாவதி மேடம் எதனா சொன்னாங்களா, நீ என்னை விட்டு போயிடுவியான்னு ஏன் கேக்குறாங்க? அப்பாவும் அவங்க பேச்சு எடுத்தா ஏன் ஒரு மாதிரி ஆயிடுறாரு? என்ன எதுக்கு அங்க போகக்கூடாதுன்னு சொல்றாங்க? இவங்களுக்கு ஏற்கனவே மேடத்தை தெரிஞ்சிருக்கு. அவங்கள பார்த்து இவங்க இவ்வளவு சங்கடப்படுறாங்கன்னா என்னவோ நடந்திருக்கு. அது என்னன்னு தான் தெரியல. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது என்று யோசித்து கொண்டே உள்ளே சென்றவள் லேசாக பீரோவில் இடித்து கொள்ள அதன் மீதிருந்து ஒரு பழைய தூசி பிடித்த பேக் ஒன்று விழுந்தது. அடடா என்று அதை குனிந்து எடுக்க சென்றவள் அதிர்ந்து நின்றாள். அந்த பேக்கில் இருந்து சில பழைய போட்டோக்கள் வெளியே சிதறி கிடந்தன. அந்த போட்டோவை கையில் எடுத்தவள் அதை அதிர்ந்து பார்த்து கொண்டு நின்றாள். அதில் தனது தந்தை கோட் ஷூட் போட்டுக்கொண்டு கழுத்தில் மாலையுடன் இருக்க, அவர் அருகில் அழகிய பதுமையாக புதுமண பெண்ணாக லீலாவதி இருந்தாள். மற்றொரு போட்டோவில் லீலாவதியின் கையில் சிறு குழந்தையாக தான் இருப்பதை பார்த்தாள். அவளது தலை கிர்ரென சுற்ற அவள் தள்ளாடி கொண்டு கட்டிலில் தொப்பென சாய்ந்தாள். மறுநாள் காலை யாரிடமும் பேசாமல் கடகடவென கிளம்பி லீலாவதியின் வீட்டிற்கு சென்றவள் கையில் இருந்த போட்டோவை லீலாவதியின் முன்பு வீசினாள். அவளை பார்த்து பூரித்து நின்று கொண்டிருந்த லீலாவதி அவள் கோபத்தோடு வீசி எறிந்த போட்டோக்களை தன் காலடியில் இருப்பதை பார்த்து அதை குனிந்தெடுத்தாள். அவள் முகத்தில் எந்த சலனமும் இல்லாமல் பழையபடி புன்னகை வீசிக்கொண்டு சாந்தமாக இருந்தது. என்ன அப்படி பாக்குறீங்க? இதுல இருக்கிறது யாரு? நீங்க தானே? பக்கத்துல இருக்கிறாரே, இது யாரு? உங்க புருஷன் தானே? அதாவது எங்க அப்பா தானே? சொல்லுங்க என்றாள். அதுதான் நீயே எல்லாம் சொல்றியே, அப்புறம் என்னடா என்று அவள் தோள்களை ஆசையாக பற்றினாள் லீலாவதி. அவள் கைகளை டக்கென தட்டி விட்ட காவியா, அப்ப இந்த போட்டோல இருக்கிறது உங்க குழந்தை தானே? அதாவது நான் தானே? இந்த துரதிருஷ்டசாலி தானே? சின்ன குழந்தையிலேயே அம்மாவளை வெறுக்கப்பட்டவ தானே என்றாள். காவியா, நீ என் குழந்தைதான். ஆனா நீ துரதிருஷ்டசாலி இல்ல. நான் உன்னை வெறுக்கவும் இல்லை. நீ என் உயிர். என் உயிரை நானே எப்படி வெறுப்பேன் என்று ஓவென்று கதறிக்கொண்டு அங்கிருந்த சோஃபாவில் சென்று தொப்பென அமர்ந்தாள். அப்ப எதுக்காக என்னை பிடிக்கலன்னு விட்டுட்டு போயிட்டீங்க? அப்படி என்ன உங்களுக்கு என் மேல கோவம்? அப்பா உங்களுக்கு பிடிக்கல, சரி, நான் என்ன பண்ணேன்? பால் குடிக்கிற குழந்தைய நாய் பூனை கூட தூக்கி எறியாது. ஆனா நீங்க அந்த அம்மா என்ற தெய்வீக சொல்லுக்கே கலங்க வச்சிட்டீங்க என்றாள். காவ்யா, நீ இன்னும் கூட என்ன பேசு. சின்ன வயசுல உன்னை விட்டுட்டு போன இந்த பாவிய அடிக்கிறதா இருந்தாலும் அடிச்சு கொல்லு. நான் சந்தோஷமா உன் கையால சாகுறேன். ஆனா அம்மா என்ற வார்த்தைக்கு அருகதை இல்லாதவன்னு மட்டும் சொல்லாத. அதை என்னால தாங்க முடியாது. போதும். என்ன அம்போன்னு கை குழந்தையா விட்டுட்டு போயிட்டு இப்ப பேசாதீங்க. என் அம்மா மட்டும் இல்லைன்னா நான் என்ன ஆகியிருப்பேன்? அம்மானா அவங்கதான் அம்மா, நீங்க சும்மா. ஆமாம்மா, அந்த கலாதான் உன் அம்மா. அவளை எந்த காரணத்தை காட்டியும் உன்னை உங்க அப்பா வெறுத்துடக்கூடாது. அந்த அப்பாவி வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்னு தான் நான் உன்னை அவகிட்ட கொடுத்துட்டு வந்தேன். அவளுக்காக விட்டு கொடுத்துட்டு வந்தேன். என் உயிரை விட்டு பிரிஞ்சேன் என்று மீண்டும் கதறினாள். அவளை ஒன்றும் புரியாமல் அதிர்ந்து பார்த்து கொண்டு அவள் அருகில் சென்று அவளை உற்று பார்த்தாள் காவ்யா. காவ்யா, உங்க அப்பா உன்கிட்ட என்னை பத்தி சொல்லியிருக்காரே ஒரு கதை. அதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உண்மை. மற்றதெல்லாம் என் மேல உங்க அப்பா கொண்ட வெறுப்பின் வெளிப்பாடு. என்னை பத்தின அவரோட கற்பனைகள் என்றாள். அம்மா, என்ன சொல்றீங்க? காவ்யா, உங்க அப்பா சொன்னது ஒரு விஷயம் உண்மைன்னு சொன்னனே, அது என்ன தெரியுமா?
அவருக்கு பணக்காரங்கன்னா பிடிக்காது. அதுதான். ஆமாம்மா என்று கண்களை துடைத்து கொண்டவள் நிமிர்ந்தமர்ந்தாள். காவ்யா, எங்க அப்பா கருப்பசாமி இந்த பிசினஸ் உலகத்துல ஓஹோன்னு கொடிக்கட்டி பறந்தவர். பெரிய ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க நாங்க. எங்க அம்மா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. அன்னில இருந்து எங்க அப்பா தான் எனக்கு எல்லாமா நினைச்சு வளர்ந்தேன். ஆனா எங்க அப்பா ஒரு கட்டத்துல பிசினஸ்னு ஓடிட்டு இருந்தாரு. பாவம், அவருக்கு பணத்து மேல ஆசை இல்லைன்னாலும் அவரை நம்பி இருந்த எங்க தொழிலாளிகளுக்காக அவர் ஓடத்தான் வேண்டியிருந்தது. ஆனா எனக்கு எங்க அப்பாவோட அன்பு கிடைக்கல. இருந்தாலும் நான் என் மனச சேவையில ஈடுபடுத்திக்கிட்டேன். ஏழைகளுக்கு உதவி செய்யறது, அனாதை இல்லங்களுக்கு போய் அவங்களுக்கு ஆதரவா பேசுறதுன்னு அவங்க கூட பழக ஆரம்பிச்சேன். யார் எந்நேரம் வந்து என்கிட்ட உதவின்னு கேட்டாலும் டக்குன்னு என்னால முடிஞ்சத அவங்களுக்கு செய்வேன், ஓடுவேன். இதனால எல்லாருக்கும் என்னை பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கும் போக போக அது ஒரு முழு நேர பணியா மாறிடுச்சு. அன்னை தெரசா போல நானும் கல்யாணமே பண்ணிக்காம இப்படி இருந்துட ஆசைப்பட்டேன். ஆனா எங்க அப்பா விடல. என் ஒரே பொண்ணு இப்படி கல்யாண காட்சி இல்லாம சன்னியாசி வாழ்க்கை வாழ்றதான்னு என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அடம் பிடிச்சாரு. அப்போ நான் ஒத்துக்கல. சரி, நம்ம பொண்ணுக்கு பணக்கார பையனா இல்லாம அவ குணத்துக்கு ஏத்தா போல விட்டு கொடுத்து எளிமையா வாழற பையனா இருந்தா கண்டிப்பா அவன் இவ கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வான்னு உங்க அப்பாவை எனக்கு கட்டி வச்சாரு. ஆனா உங்க அப்பாக்கு பணக்காரங்களை பிடிக்காது. அவங்களெல்லாம் திமிரு பிடிச்சவங்க, தன்னை உதாசீனப்படுத்துவாங்கன்னு அவருக்கு நினைப்பு. ஏன்னா அவர் ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து பணக்கார சொந்தக்காரங்களால நிறைய அவமானப்பட்டவர். அதனால தான் அந்த வெறுப்பு. இருந்தாலும் விதி எங்களை ஒன்று சேர்த்து வச்சிருச்சு. எங்க அப்பாக்காக நானும் அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சேன். உங்க அப்பாக்கு நான் சோசியல் சர்வீஸ் பண்றது பிடிக்காது. அவருக்கு வீட்டுக்கு அடங்கி தான் சாப்பிட்ட தட்டுல சாப்பிட்டுக்கிட்டு புருஷனுக்காகவே குழந்தைக்காகவும் வாழ்ந்துக்கிட்டு புருஷன் போட்ட கொட்டை தாண்டாத தன் வீட்டை விட்டா வெளி உலகம் தெரியாத ஒரு பொண்ணு தான் வேணுன்ற மென்டாலிட்டியோட இருந்தவர். அவருக்கு நான் இப்படி அர்த்தராத்திரின்னா கூட யாராவது உதவி கேட்டா எழுந்து போய் அவங்களுக்காக உதவி செய்யறது பிடிக்கல. அதனால என்கிட்ட கண்டபடி சண்டை போடுவாரு. நானும் சரி அவரோட மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஒன்னும் பேசாம அமைதியா தான் போயிட்டு இருந்தேன். அப்பதான் ஒரு வாட்டி எங்க அப்பா ஒரு பெரிய ஆர்டர் தன்னோட கம்பெனிக்கு கிடைச்சதுன்னு அந்த சந்தோஷத்தை கொண்டாட வீட்டுல எல்லாருக்கும் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணாரு. அதுல எங்க அப்பாவோட நண்பர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஆனா உங்க அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்கல. இருந்தாலும் எங்க அப்பா வற்புறுத்தலுக்காக வந்து கலந்துக்கிட்டாரு. தன்னோட கோபத்தை எல்லாம் என் மேல காட்டிட்டு இருந்தாரு. எங்க அப்பாக்காக நான் எதையும் வெளியில காட்டிக்காம இருந்தாலும் எங்க அப்பா அவர் பண்றதை எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்திருக்காரு போல இருக்கு. அப்பதான் வேலைக்காரன் காப்பி கொண்டு வரவே என்கிட்ட சண்டை போட்டு இருந்தவரு வெறுப்புல தட்டி விட்டாரு. அந்த காப்பி அங்க இருந்தவங்க மேல கொட்டிடுச்சு. உடனே உங்க அப்பா அதுக்கு சாரி கூட கேட்காம எல்லாம் உன்னால தானே என்னை அரைஞ்சிடவே எங்க அப்பா ஓடி வந்து உங்க அப்பா வடிச்சிட்டாரு. நானும் அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கேன். வர வர நீ நடந்துக்கிறது ஒண்ணும் சரியில்லை. ஏதோ ஏழை பையனா இருக்கியே, பொறுப்பா இருப்ப, என் பொண்ணை நல்லா பார்த்துப்பன்னு நினைச்சா ஏன் எதிர்க்கவே அவளை இப்படி குடும்பப்படுத்துறியா என்று பொங்கி எழுந்தார் கருப்பசாமி. உங்களுக்கு அடங்கி உடங்கி போய் உங்க ஆட்டத்துக்கெல்லாம் அட, நான் ஒன்னும் உங்க வீட்டு வேலைக்காரன் இல்லை. அதுவும் நானா வந்து உங்க பொண்ணை கட்டிக்க விரும்பல. நீங்க தான் என் காலில் விழுந்து கெஞ்சினீங்க. உங்க பொண்ணோட லட்சணம் தெரிஞ்சுதான் என்னை நல்லா ஏமாத்தினீங்க என்று பொறிந்து தள்ளினான் சங்கர். சங்கர், கண்ட்ரோல் யுவர் டங். என் பொண்ணுக்கு என்னடா, அவ தங்கம். தங்கம். ராத்திரி பகல்னு பார்க்காம கண்டவங்க கூட ஊரை சுத்திட்டு வரா. கேட்டா சேவை பண்றன்னு சொல்றா. இவ சேவை தான் பண்றாளா இல்ல என்று அவன் கூறுவதற்குள் பலார் என்று மீண்டும் அவனை அறைந்தார் கருப்பசாமி. அனைவரும் அதிர்ந்து போக, அப்பா என்னப்பா இது என்று அலறிக்கொண்டு சங்கர் அருகில் ஓடினாள் லீலாவதி. ஆத்திரத்தோடு கன்னத்தை பிடித்து கொண்ட சங்கர், ஏய் உங்க பாருடி, இனிமே உங்க அப்பா வீட்டுல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். பணக்காரன் என்ற திமிர தானே உங்க அப்பா என்னை இப்படி அவமானப்படுத்துறான். இனிமே நான் இங்க ஒரு நிமிஷம் கூட நிக்க மாட்டேன். இஷ்டம் இருந்தா நீ என் கூட வா, இல்ல நான் கட்டின தாலியை கழட்டி என்கிட்ட கொடுத்துடு, நீ எப்படின்னா போ என்றான். அன்னைக்கு நான் என் புருஷன்தான் வேணும்னு அவரு பின்னாடி போயிட்டேன். அப்பயாவது அவர் என்ன புரிஞ்சுப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அவர் அப்பவும் என்ன புரிஞ்சுக்கல. என் சேவையை ரொம்ப கொச்சப்படுத்தி பேசிட்டு இருந்தாரு. நான் சுயநலமா 10ஆம் பசலியா இருக்கணும்னு என்ன ரொம்ப தொல்லை பண்ணாரு.
சின்ன சின்ன விஷயத்த கூட நான் சுதந்திரமா செய்யக்கூடாதுன்னு என்னை கட்டுப்படுத்துவாரு. நானும் ஒவ்வொரு சமயம் அவரை எதிர்த்து பேசினாலும் பல சமயங்கள்ல பல்ல கடிச்சிட்டு போகத்தான் செஞ்சேன். அதுக்கு காரணம் நீ என் வயிற்றுல வந்ததுதான். என்னை தன் கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறேன்னு என்னை இங்க நிக்கணும் அங்க நிக்கணும், இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டு எல்லாத்துக்கும் எரிஞ்சு விழுந்துட்டு இருந்த உங்க அப்பா போக போக என்கிட்ட அமைதியா பேச ஆரம்பிச்சாரு. நான் யாருக்காவது உதவி செய்ய போனாலும் என்னை ஒண்ணுமே கேட்க மாட்டாரு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி, நம்மள அவர் புரிஞ்சுக்கிட்டாரு போல இருக்கு. நீ வயிற்றுல வந்ததால அவருக்கு என் மேல பாசம் வந்துடுச்சுன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீயும் பிறந்த உன்னை நான் என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துட்டு இருந்தேன். சாதாரணமாவே குழந்தைங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் எனக்கே ஒரு குழந்தை, அதுவும் ஏன் சாயல்ல பிறந்த உன்னை பார்த்து பார்த்து நான் பூரிச்சு போயிட்டு இருந்தேன். உங்க அப்பாவும் உன் மேல பாசமா இருந்தாரு. அப்பதான் என்கிட்ட வந்து உங்க அப்பா ஒரு விஷயம் சொன்னாரு. லீலா, நம்ம குழந்தைய பார்த்துக்க நான் ஒரு வேலைக்கார பொண்ணை ஏற்பாடு பண்ணியிருக்கம்மா. அவ எங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குற செக்யூரிட்டியோட பொண்ணு. பாவம், ஏழ்மையானவங்க. ஏங்க, குழந்தைய பார்த்துக்க நான் தான் இருக்கனே, அப்புறம் எதுக்கு என்றாள் லீலா. நீயும் கை குழந்தைய வச்சுக்கிட்டு அடிக்கடி வெளியில போயிடுற. என்னங்க அது என்று லீலா அவனை பரபரப்பாக பார்க்க, ஏய், நான் உன்னை தப்பா சொல்ல வரல. நீ யாராவது உதவின்னு வந்து கேட்டா மனசு தாளாம அவங்களுக்கு உதவி செய்யத்தான் போற. ஆனா அப்பெல்லாம் குழந்தைய வச்சுக்கிட்டு பாவம் நீயே வெளியில அலையணும். வீட்டுல யாராவது இருந்தா உனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். குழந்தையும் அலையாம நிம்மதியா இருப்பா. உனக்கும் வேலை பலுலாம் குறையும் இல்ல. பாவம், குழந்தை பெத்ததுல இருந்து நீயே தான் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிற அப்படின்னு உங்க அப்பா சொன்னதும், பாவம் நம்ம மேல இருக்கிற அக்கறையில தான் அவர் இப்படி சொல்றாருன்னு நினைச்சேன். ஆனா அப்புறம்தான் உண்மை தெரிஞ்சுது என்று நிறுத்தினாள் லீலாவதி. என்னம்மா, என்ன உண்மை அது என்றாள் காவ்யா அதிர்ந்தவளை பார்த்து. உங்க அப்பா அந்த கலவா கூட்டிட்டு வந்ததுல இருந்து எனக்கும் நிறைய உதவியா இருந்தது. அந்த பொண்ணு வீட்டையும் உன்னையும் அப்படி பார்த்துப்பா. அக்கா அக்கன்னு ஏமலையும் பாசமா இருப்பா. உங்க அப்பாக்கு தேவையானதெல்லாம் கரெக்டா செஞ்சிருவா. எனக்கும் அவளை பிடிச்சிருந்தது. ஆனா உங்க அப்பா போக போக அவகிட்ட தனியா தனியா போய் பேசுறதும், ரெண்டு பேரும் நான் இல்லாத சமயங்கள்ல தோட்டத்துல உன்னை வச்சுக்கிட்டு சிரிச்சு சிரிச்சு பேசுறதுன்னு இருந்தாங்க. என்னை பார்த்ததும் ஒன்னும் தெரியாதது போல எழுந்து போயிடுவாங்க. அப்பெல்லாம் எனக்கு எந்த டவுட்டும் வரல. நான் அதை பெருசாவும் எடுத்துக்கல. ஆனா ஒரு நாள் எல்லாம் வெட்ட வெளிச்சமாயிடுச்சு. ஒரு நாள் உன்னை தூக்கிக்கிட்டு எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவரை பார்க்க போயிருந்தேன். அப்ப அவர் ஆஸ்பத்திரியில சேர்த்திருந்தாங்க. நான் அவர் ஆஸ்பத்திரியில பார்த்துட்டு வெளியில வரும்போது கலா அங்க லேடி டாக்டர் ரூம்ல இருந்து அழுத்துக்கிட்டு வெளியில வந்தா. பக்கத்துல அவளை சமாதானம் பண்றது போல தோள் மேல கைய போட்டுக்கிட்டு உங்க அப்பாவும் பேசிட்டு வந்தாரு. இத பார்த்து நான் அதிர்ந்து நின்னுட்டேன். அந்த லேடி டாக்டர் என்னோட ஃப்ரெண்டு தான். ஆனா அது உங்க அப்பாவுக்கு தெரியாது. அவங்க போனதும் நான் போய் அவளை பார்த்தேன். அப்ப அவ சொன்னதை கேட்டு நான் ஆடிட்டேன். அப்பதான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சுது. என்னம்மா, என்ன தெரிஞ்சுது? உங்க அப்பாக்கும் கலாக்கும் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆனதாகவும், கலாக்கு குழந்தை நிக்காம இருந்ததால அவளை உங்க அப்பா செக்கப்புக்கு கூட்டிட்டு வந்ததாகவும் சொன்னா. அப்புறம் இன்னொரு உண்மையும் சொன்னா. கலாக்கு கர்ப்பப்பை வீக்கா இருக்கிறதால இனிமே அவளுக்கு குழந்தை பாக்கியமே இருக்காது. பாவம், ஆனா அந்த பொண்ணுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குதுன்னு சொன்னா. இதனால தன்னோட வீட்டுக்காரு தன்னை வெறுத்துட்டு வரோன்னு கூட பயப்படுறதாவும் சொன்னா. இதை கேட்டு நான் ஆடிட்டேன். அன்னைக்கு ராத்திரி உங்க அப்பா கிட்ட இதை பத்தி கேட்டதுக்கு, ஆமா, கலவை நான் 2 வருஷம் முன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டது உண்மைதான். அவ ஏழை பொண்ணு. நான் எதிர்பார்த்தது போல நான் தான் உலகன்னு வாழற பொண்ணு. உன்னால கிடைக்காத நிம்மதி அவளாலதான் எனக்கு கிடைக்குது. அதனால நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவங்க அப்பா கொஞ்ச நாள் முன்ன இறந்து போயிட்டாரு. அவ தனியா நின்னுட்டா. அவளை தனியா வீடு எடுத்து பாக்குற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை. அதனால தான் நான் அவளை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டேன். அவளுக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் குழந்தைக்காக அவளும் வேலைக்காரியா இங்க இருக்க ஒத்துக்கிட்டான்னு சொன்னாரு. இதுக்கு மேல நான் அங்க எப்படி இருப்பேன், நீயே சொல்லு. அதுதான் உன்னை தூக்கிக்கிட்டு போயிடலான்னு முடிவு பண்ணி உள்ள வந்த. ஆனா உன்னை அந்த கலா தூக்கி வச்சுட்டு கொஞ்சிட்டு இருந்தா. அவளை பார்த்த உடனே எனக்கு பரிதாபமா இருந்தது. பாவம், அப்பாவி பொண்ணு.
அவளை என்ன சொல்லி ஏமாத்தினாரு உங்க அப்பான்னு தெரியல. அவளும் இங்க வேலைக்காரி போல இருந்தா. மலருக்கு மலர் தவிர உங்க அப்பா எந்த சாக்க வச்சு இவளையும் கொஞ்ச நாள்ல தூக்கி போட்டுட்டு வரோன்னு எனக்கு பயம் வந்துடுச்சு. அதனாலதான் குழந்தைய உங்க அப்பா கிட்டேயே விட்டுட்டு போயிட்டா உன்னை பாத்துக்கவாவது அவளை தன்கூடயே வச்சுட்டு இருப்பாருனே தான் நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன். அதுவும் இல்லாம அந்த அப்பாவி பொண்ணு தன்னோட வாழ்க்கை எந்த ஒரு பற்றுக்கோளும் இல்லாம இருக்குன்றது கூட தெரியாம உங்க அப்பாவை முழுசா நம்பி தன்னை அவர்கிட்ட கொடுத்திருந்தா. அதனாலதான் அவளுக்கு ஒரு அடையாளம் வேணும், இந்த சமுதாயத்துல அவளும் மனைவி என்ற அந்தஸ்தோட கௌரவமா வாழணும்னு என் உயிருக்கு உயிரான உன்னை அவகிட்டயே விட்டுட்டு போயிட்டேன். அப்புறம் எங்க அப்பாவும் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு அனாதை இல்லம் கட்டினேன். எல்லாருக்கும் சேவை செய்ய ஆரம்பிச்சேன். என் மகளை விட்டு பிரிஞ்சு வந்த எனக்கு நிறைய மகள்களும் மகன்களும் கிடைச்சாங்க. அவங்களெல்லாம் எடுத்து வளர்த்தேன். அவங்க என்ன அம்மா அம்மான்னு கூப்பிடும் போதெல்லாம் நீதான் என்னை கூப்பிடுறதா நினைச்சு சந்தோஷப்பட்டுப்பேன். உன்னை அடிக்கடி வந்து உன் ஸ்கூல்ல பார்ப்பேன். உனக்கே தெரியாம உன்னை அங்க இங்கன்னு ஒளிஞ்சு நின்று பார்ப்பேன். நீ காலேஜில் சேரும்போது கருப்பசாமி ட்ரஸ்ட்ல இருந்து உனக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைச்சதே, அது நான் தான் கொடுத்தேன். இப்படி உனக்காக நான் மறைஞ்சு நின்று உனக்கே தெரியாம எவ்வளவோ செஞ்சிருக்கேன். உன்னை கிட்ட இருந்து தான் என்னால வளர்க்க முடியலையே தவிர நான் உன்னை நெஞ்சுக்குள்ள வச்சுதாம்மா வளர்த்தேன் என்று கண்ணீர் வடித்தாள். அம்மா, என்னை மன்னிச்சிடுங்கம்மா, என்னை மன்னிச்சிடுங்க. உங்களை பத்தி அப்பா தப்பு தப்பா சொன்னதால தெரியும் கண்ணு. நீ அன்னைக்கு சொல்லும் போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, இதை பத்தி உங்க அப்பா கிட்ட எதுவும் கேட்டுக்காத. அத கலா பாவம், 1000 இருந்தாலும் அவ உன் மேல உயிரே வச்சிட்டு இருக்கா. உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சா அவ உயிரையே விட்டுடுவா. அவ மனசை நீ காயப்படுத்த கூடாது என்று அவள் கூறிக்கொண்டிருக்க சங்கரிடமிருந்து காவ்யாவிற்கு போன் வர அதில் பேசியவள் அதிர்ந்தாள். என்னம்மா, யாரு போன்ல? அம்மாக்கு உடம்பு சரியில்லையா, திடீர்னு நெஞ்சு வலின்னு ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்காங்களாம் என்று பதறினாள் காவ்யா. லீலா அவளை அழைத்து கொண்டு விரைந்தாள். கண்களை மெதுவாக திறந்த கலா மூக்கில் இருந்த ஆக்சிஜனை மெதுவாக எடுத்துவிட்டு எதிரில் அழுது கொண்டு நின்றிருந்த சங்கரை பார்த்தாள். என்னம்மா என்று சங்கர் அவளிடம் செல்ல, என் பொண்ணு என் பொண்ணு என்றால் மூச்சு வாங்க. சங்கர் அமைதியாக நகர்ந்து கொள்ள அங்கே காவ்யாவும் அவள் பின்னால் லீலாவும் நின்று கொண்டிருந்தனர். லீலாவை பார்த்ததும் கலாவின் கண்கள் விரிய, அக்கா நீங்க என்று பதறிக்கொண்டு எழுந்து கொள்ள முயற்சி செய்தாள். ஆ கலா, படுத்துக்க, ஒன்னும் இல்லை என்று அவளை அமைதியாக படுக்க வைத்தாள் லீலா. அதிர்ந்து நின்றிருந்த காவியாவை பார்த்த கலா, அம்மாடி, உன் ரூம்ல பழைய போட்டோலாம் சிந்தி இருந்தது. அதை பார்த்த உடனே உனக்கு இந்நேரம் எல்லாம் தெரிஞ்சு போயிட்டு இருக்கோன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. நான் உங்க அம்மாவுக்கு துரோகம் செய்யணும்னு நினைச்சு செய்யல. ஆனா என்னோட சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. ஆனா உன்னை நான் உண்மையா தாய் பாசத்தோட தான் வளர்த்தேன். என்னதான் நான் வளர்த்தாலும் தாய்மையோட சக்தி பெருசு, அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதே போலதான் உங்க அம்மாவை நீ பார்த்த உடனே உனக்கே தெரியாம அவங்க கிட்ட நீ ஓடிட்ட. ஆனா என்னால அதை தாங்க முடியல. உங்க அப்பா அவங்கள பத்தி தப்பு தப்பா உங்ககிட்ட சொல்லும் போதெல்லாம் எனக்கு உண்மையா சொல்லணும்னு தான் தோணும். ஆனா எங்க நீ என்னை விட்டு போயிடுவியோன்னு தான் அமைதியா இருப்பேன். அவங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு எனக்கு எந்த மன்னிப்பும் இல்லை. அதுக்காக நீ என்னை வெறுத்துடாத கண்ணு, என் அம்மா இல்லைன்னு சொல்லிடாதம்மா என்று கதறினாள். கலா, என்ன இது சின்ன குழந்தை போல? இவ என்னைக்கு இருந்தாலும் உன் பொண்ணுதான். அவ பேர்ல உனக்கு தான் உரிமை இருக்கு. அவ உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டா. நீ தான் அவளுக்கு எப்பவும் அம்மா. நான் போறேன். இந்தா என் குழந்தைய அப்ப யாருக்கும் தெரியாம உன்கிட்ட விட்டுட்டு போனேன். இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சே விட்டுட்டு போறேன் என்று காவ்யாவின் கைகளை பிடித்து கலாவின் கைகளில் கொடுத்து விட்டு புறப்பட்டாள் லீலா. லீலா, என்னை மன்னிச்சிடுமா என்று சங்கர் அவள் பின்னால் ஓட அவரை பிடித்து நிறுத்திய காவ்யா, அந்த கங்கை போன்ற புனிதமான நதிய உங்களை போல சிறிய சிறிய அணையால கட்டுப்படுத்த முடியாது. உலகத்துக்காகவே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு ஏழைகளுக்காக உதவி செஞ்ச எங்க அம்மாவோட சேவைய எவ்வளவு கேவலமா பேசினீங்கப்பா. கிளப்பு ஹோட்டல்னு சுத்ததான் என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வாய்க்கூசாம எப்படிலாம் அவங்க பேர்ல பழிய போட்டீங்க. உங்க பெண் சபலத்தையும் பணக்காரங்க மேல இருந்த அசூயையும் மறைக்க பாவம்
அப்பாவியான எங்க அம்மா மேல பழிய போட்டீங்க. உங்களை அப்பான்னு கூப்பிடவே அசிங்கமா இருக்கு. ஆனா பாவம், அதோ படுத்திருக்காங்களே அந்த அப்பாவி, அவங்களுக்காக உங்களை எங்க அம்மாவே மன்னிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களை தண்டிக்க கூட விரும்பல என்று உள்ளே சென்றாள். சங்கர் அமைதியாக தலையை குனிந்து கொண்டு நின்றான். இத்துடன் அம்மா கதை முற்றும். உங்களுக்கான எழுதின கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.